உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்னைக்கு பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்ப எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பா இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்க இந்த பூமியில உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்க எங்க வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினா அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினா மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியல் ஈடுபட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இப்ப சமீபமா உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். மேஷராசி சார், மேஷராசியை பொறுத்தவரையில நான் பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன், கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒலி சத்தம் கேட்பதை போல நான் சவுண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேஷராசி என்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது
நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் நண்பர்களாக இருந்தாலும், தலைவர்களாக இருந்தாலும், அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும், இந்த கால நேரத்தை யாரும் நீங்க ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மேஷராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு அரசியல் தலைவராக இருக்காங்க. இப்ப அவங்க கூட 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க காப்பாத்த யாராவது 10 பேர் போனாங்கன்னா இவன் மாட்டிப்பான். நீங்க மாற்றுறது மட்டுமல்லாது, உங்களை யாரெல்லாம் இப்ப காப்பாத்த வராங்களோ அவங்களையெல்லாம் சாமி பிடிச்சி வச்சுப்பார். நீ போ, நீ வா, நீ வா, நீ போ அப்படின்னு ரொட்டேஷன்ல விட்டுருவார். கடுமையான காலங்கள் நடந்து கொண்டிருக்குது. 7.5 சனியால் மட்டும் பிரச்சனை இல்லை, ராகுவால் பிரச்சனை. மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் முதல்ல எதனால வந்ததுன்னு பாருங்க. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த நோய் கண்டுபிடிச்சாதானே அதுக்கு நோய் கண்டுபிடிச்சாதானே அப்புறம் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப மேஷராசி அன்பர்களே, இந்த கஷ்டம் உங்களுக்கு ஏன் வந்ததுன்னா இந்த சனி ராகு தொடர்பு. இப்போ நிறைய மேஷராசி அன்பர்கள், இது குடும்ப பெண்களாக இருக்கலாம். பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வேலை செய்யற இடம், குடும்பத்துல மாமியாரோட சண்டை, மாமனாரோட சண்டை, இல்ல நாத்தனாரோட சண்டை, வீட்டுக்காரோட சண்டை, அதனால வரக்கூடிய பிரிவு. எங்க வீட்டுக்காரர் விட்டு போகவே மாட்டார் சாமி, இப்ப போன்ட்டாரு, இப்பெல்லாம் எங்க வீட்டுக்காரர் நடந்துகிட்டதே இல்லை. இல்ல ஆண்களாக இருப்பார்கள், ஏன்னா என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டேன் சாமி, இப்போ அவ்வளவு தைரியமா இருக்கா. இல்லைன்னா அவங்க போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, மாமனார் வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, மாமியார் வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அப்படின்னா வேலை செய்யற இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுவது, ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணுவது, மெயினா காவல்துறை தலையீடுகள் இருப்பது மேஷராசிக்கு பொருந்தும். ஆமா சாமி, மேஷராசிக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு பக்கம் ஜெயில் யோகம் இருக்கு, ஒரு பக்கம் சிறை யோகம் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வம்பு வழக்குகள், மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறது, மனசுல ஒரு பயமா இருக்கிறது, தேவையில்லாத மன பயம் ஏற்படுகிறது, அல்லது உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாம இருக்கிறது. திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்க சாமி, ஜாண்டிஸ் வந்தது, அப்படி இல்லைன்னா இது என்ன ஒரு கேன்சர் வந்தது, இல்ல ஆபரேஷன் வந்தது, விபத்துக்கள், சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேஷராசி அன்பர்கள் 100% எச்சரிக்கையாக, 100% கவனமாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா மேஷராசி அன்பர்களே, இந்த சனி ராகு தொடர்பு உங்களை நல்ல பீஸ்ஃபுல்லா ஒரு நிம்மதியா போய்கிட்டு இருந்த வாழ்க்கைய உங்களை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கோம். முன்பின் தெரியாத நபர்களால் ஒரு சில கஷ்டங்கள், மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். ஒரு சில ஏமாற்றங்களை வெளியில சொல்ல முடியாது, என்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், வீட்டுல சொன்னாலும் உதவுறோம். ஒரு சில ஏமாற்றங்கள் உங்களை ஆட்டி படைக்கும், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப இந்த மாதிரியான இவ்வளவு கஷ்டங்களும் மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 4வது வீட்டில் அமையக்கூடிய அந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு உயர்ந்த சேர்க்கை, கிரக சேர்க்கை ஆகின்ற காரணத்தினால் இந்த பாவ கர்மாவிற்கு நீங்கள் எந்த மாதிரியான தர்மம் செய்தால்